கோபி, தூத்துக்குடியில் என்ன நிலவரம், மக்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க கோபி. அதான் சுதாகர், சீக்கிரம் மக்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க கோபி, சீக்கிரமா உங்களோட. அதான் சுதாகர், நான் பேச வரேன் சுதாகர், ஒரு நிமிஷம் இருங்க, பைத்தியம் மாதிரி கத்தாதீங்க. அதாவது பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து அடமழை கொளுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மூஞ்செல்லாம் எவ்வளவு மழை தண்ணி ஒழுகிட்டு இருக்குன்னு. அதனால மக்கள் பெருசா வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இப்போ நடந்து போற ஒரு பெரியவரை கூப்பிட்டு நம்ம கேட்போம். பெரியவரே வாங்க, தூத்துக்குடியில மழை எந்த அளவுக்கு இருக்கு, உங்களோட இந்த வயசான காலத்துல இந்த மழை உங்களை எப்படி அவதிப்படுத்துது சொல்லுங்க சொல்லுங்க. என்ன தாத்தா பாத்துக்கிட்டே போறாரு? தாத்தாக்கு வயசாயிருச்சோ? சரி, தாத்தாக்கு வயசாயிருச்சு, பரவாயில்ல. நானே சொல்றேன், மழை அதிகமாக பெய்யறதுனால நம்ம மேலிடத்துல இருந்து எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா நாசாக்கு போயிருக்காங்க. தூத்துக்குடியில மட்டும் மழை வருது ஏன்னு கேட்கும்போது நாசா தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தூத்துக்குடிக்கு மட்டும் ஒரு தார்பாய் போட்டு தூத்துக்குடியை மூடுறதா அவங்க பேசியிருக்காங்க. ஆனா இது சம்பந்தமா நம்ம லெனின் அண்ணாட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தூத்துக்குடிக்கு மட்டும் ஏன் தார்பாயில் போடுறீங்க, எங்களை வந்து நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குறீங்களா, எங்களுக்கு ஒரு ஆஸ்பிரன்சிக் போட்டு கொடுங்க அப்படின்ட்டு ட்விட்டர்ல வந்து இது சம்பந்தமா அவர் பேசியிருக்காரு கோபி. இதை பத்தி நம்ம பேசுவோம். அதாவது அடுத்ததான் நம்ம சொல்லுங்க சொல்லுங்க சுதாகர், சொல்லுங்க. சற்று முன் கிடைத்த தகவலில் தூத்துக்குடி கொத்தனார் பிரபல புகழ்பெற்ற சாங்கு தூத்துக்குடி மக்கள் எப்படி விரும்புகிறார்கள் என்பதை உங்களோட கருத்தை தெரிவிங்கள் கோபி. சுதாகர், நீங்க தண்ணி போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சுதாகர், நீங்க வந்து ரொம்பவே வளர்றீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நானே சொல்றேன். அதாவது தூத்துக்குடி கொத்தனார் அப்படிங்கிற உலக புகழ்பெற்ற ஒரு பாடல் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம தூத்துக்குடியை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்த பாட்டை வந்து அணுவா ரசிச்சு எழுதியிருக்காரு. அதை பத்தின ஒரு ரிவ்யூ தான் நம்மளுடைய தலைவர்கள் எல்லாருமே இது சம்பந்தமா வந்து ஆட்சியர் மாளிகையில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. இந்த பாட்டை வந்து தேசிய கீதமா மாத்தலாமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க நினைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாடல் வரிகளை நம்ம இப்போ 2 வரிகள் மட்டும் கேட்போம். அடுத்ததான் நம்ம இந்த பாடலை பத்தி நம்ம தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அமெரிக்காவுக்கு இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா அமெரிக்காவில் இருக்கிற நம்மளோட தலைமை செயலகத்துல தான் இருக்கும். இன்னும் சற்று நேரத்துல இந்த தூத்துக்குடி கொத்தனார் அப்படிங்கிற பாட்டை வந்து தேசிய கீதமா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்போட தலைமையில வந்து நம்ம இப்போ பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சுதாகர் அவர்களே, இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லை தண்ணி போட்டு மட்டையிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த பாட்டோட தீவிரமான ரசிகர்கள் ஒருத்தர் இருக்காரு. அவர் இப்போ இந்த பாட்டை பத்தின அவருடைய கருத்தை இப்போ நம்ம கிட்ட பேச போறாரு. ரசிகரே வாங்க. இப்போ இந்த தூத்துக்குடி கொத்தனார் அப்படிங்கிற பாட்டு வந்து நீங்க பாத்திருப்பீங்க. இந்த பாட்டு வந்து உங்களை எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? அதை நீங்க தூத்துக்குடி கொத்தனார் ப்ரோ வேற மாதிரி ப்ரோ, என்ன ப்ரோ நீ கேட்டு பாரு, அப்புறம் மஜா ப்ரோ. மஜா ப்ரோன்னு அவன் மூஞ்சே காட்டாம போயிட்டான். அவர் ரொம்ப மஜாவில் இருக்கார் போல. சரி, நம்ம வந்து அடுத்த கள நிலவரத்தை பார்ப்போம் சுதாகர் அவர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை மாளிகைக்குள்ள வந்து அலை திரளான மக்கள் வந்து இருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்குது. நம்ம எப்படி உள்ளே போய் பேட்டி எடுக்க போகிறோம்னு தெரியல. நிறைய தலைவர்கள் வந்து உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நம்ம போய் சீக்கிரம் தலைவர்களோட ப்ரெஸ் மீட்டில் அவங்க என்ன இந்த பாடலை பற்றி பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம கூட இணைஞ்சிருங்க. நான் உங்கள் கோபி. உங்களுக்கு மனசு சரியில்லையா? நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே சேனல் மிஸ்டர் கௌரவம். கேளுங்க, ஒருத்தர கேள்வி கேளுங்க. நானே தம்பி கேளுங்க. தூத்துக்குடி கொத்தனார் பாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க கருத்துக்களை கூறுங்க. என்னோட கருத்து பாத்தீங்கன்னா, நான் என்னுடைய தம்பியோடய இந்த பாட்டு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா என் மேல நிறைய வழக்கு தொடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த வழக்கு பிஸி ஸ்கெடியூலையுமே நான் ஏன் வந்திருக்கேன்னா, நானே என் தம்பி தூத்துக்குடி கொத்தனார் பாட்டு கேட்க. தலைவர் பேசணும். என்ன தம்பி அப்படியே உட்காந்துருக்கீங்க? என் அருமை தம்பிகளேன்னு சொல்லி இப்ப என் தம்பியவே நான் கூப்பிட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு நம்ம எல்லாருக்குமே ஒரு உற்சாகம் ஏற்படுத்துற ஒரு பாட்டா தான் இந்த பாட்டை அமைஞ்சிருக்கு. இந்த பாடலோட வரிகள்ல நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால என் தம்பியை பாருங்களேன், உற்சாகத்துல எரிச்சு குதிக்கிறான். அதனால இந்த பாட்டை வந்து சீக்கிரமா தேசிய கீதமாகணும்னு சொல்லிட்டு நான் வந்து நம்மளுடைய தலைமைக்கு வந்து கோரிக்கை வைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய அப்பா லெனினுக்கும் இதை பத்தின ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன். நன்றி. தலைவர், அதே தூத்துக்குடி கொத்தனார் பாட்டு நடத்திட்டு சொல்லுங்க. தூத்துக்குடி கொத்தனார் பாட்டு வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த திரையுலகத்துல இருக்கும்போது நான் இப்படி ஒரு பாட்டை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். வை ப்ரோ, வாட் ப்ரோ, எனக்கு இந்த பாட்டு நீங்க கொடுக்கவே இல்லையே. பட் இருந்தாலும் இந்த பாட்டு வந்து ரொம்பவே ஆழமான கருத்துக்கள்ல இருக்கு. அதுலயும் அந்த பாட்டோட தொடக்கத்துல பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி கொத்தனார் தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு குத்துனாரு அப்படிங்கிற அந்த வரிகள்லாம் கவிஞர் வாலி இருந்திருந்தாருன்னா இந்த பாட்டை வந்து ஆத்மார்த்தமா ரசிச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பாட்டு. அதனால இந்த பாட்டை வந்து தேசிய கீதமா அறிவிக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து நம்மளுடைய அப்பா லெனினுக்கு வந்து நான் கோரிக்கை விடுறேன்.
அண்ட் அடுத்த வருஷம் நடக்க போகிற நம்மளுடைய தேர்தலில் வந்து இந்த பாட்டு வந்து எங்கள் கழகத்தோட பாட்டை நாங்கள் வைக்க போகிறோம். ஸோ சீக்கிரமே இந்த பாட்டு வந்து நல்லபடியாக வரணும்னு வாழ்த்துறேன். அதனால் நான் என்னுடைய அட்மின் கிட்ட ஒரு வார்த்தை நான் சொல்லிக்கிட்டுமா? அட்மின், ஹேஷ்டேக் தூத்துக்குடி கொத்தனார் அப்படின்னு போட்டு விட்டுருங்க. ஓகே தலைவா. ஹேஷ்டேக் தூத்துக்குடி கொத்தனார் அப்படின்னு போட்டு ட்வீட் பண்ணு. அப்பா நினைவு அவர்களே, தூத்துக்குடி கொத்தனார் சாங் இல்லை, அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிட்றதுக்கு காரணத்தை நீங்கள் சொல்கிறீங்களா? அதாவது நம்ம ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நம்மளும் மக்களும் வேற வேற கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே பத்திரிகையாளராக வந்த ஒரு நண்பர் கோபி, அவரோட சட்டையவே நான் திருடி போட்டு வந்திருக்கேன். அப்பாங்கிற முறையில் கேட்டதுனால மகனை அவரும் எனக்கு கொடுத்துட்டாரு. அதனால அப்பான்னு எல்லாரும் என்னை கூப்பிடுறது எனக்கு ரொம்பவே மனமகிழ்ச்சியாகவே இருக்கு. ஆனால் இதில் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுற விஷயம் என்னன்னா, அப்பா நீ என் பேரை சொல்லிட்டு டாஸ்மாகில் போய்ட்டு ஹோட்டல் வாங்கி குடிக்கிறாங்க, காசு இல்லைன்னா அந்த கணக்கை என் தலையில் எழுதுறாங்க. இது மட்டும்தான் எனக்கு வருத்தமாக இருக்க வழியே, மற்றபடி எந்த மாதிரி ஒரு விஷயமும் என்னை வந்து கஷ்டப்படுத்தலை. அப்புறம் இன்னைக்கு நம்ம வந்து எதுக்கு இங்கே வந்துட்டோம்னா, ஒரு பாடல், அந்த பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க, தூத்துக்குடி கொத்தனார் அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்து இருக்கிற பாடலை வந்து நம்ம இங்கே லான்ச் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த பாடலை வந்து கண்டிப்பாக நம்ம அடுத்த வருஷம் பிப்ரவரி 30 வந்து நம்மளுடைய தேசிய கீதமாக இதை அறிவிச்சிருவோம். இது வந்து நான் இந்த இடத்துல வந்து பத்திரிகையாளர்கள் உங்களுடைய முன்னிலையில் வந்து நான் இதை வந்து தீர்ப்பாக சொல்கிறேன். என்னடா நம்மளை சுற்றி அப்பாவை சுற்றி பசங்க இல்லையேன்னு எல்லாரும் கேட்பீங்க. பசங்க எல்லாருமே மேட்னி ஷோ படம் பார்க்க போயிட்டாங்க. அதனால நான் மட்டும் இங்கே தனியாக வந்து இப்போ அந்த திறப்பு விழா முடிச்சுட்டு நான் வந்து கால் டாக்ஸியில் ஏறி போயிடுவேன். அது கூட ஒரு கடன் சொல்லி தான் நான் போகிறேன். அந்த மாதிரி நிலைமையில நான் இருக்கிறதுனால இந்த பாடலை வந்து என்னால் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து பேச முடியல. அதனால இந்த மீடியா மத்தியில் ரொம்ப ரகசியமான முறையில் இந்த பாடலை வந்து நான் வெளியிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த பாடல் வந்து நம்ம நாட்டு மக்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். சூரியன் அதை மறைஞ்சாலும் திரும்பி உரிக்கும் அதனால பார்த்தீங்களா, இந்த பாடலை கேட்டு அந்த மப்பிளையே எனக்கு இன்னும் வந்து உளறிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி இந்த பாடலை கேட்டால் உங்களுக்குமே உளரும். தூத்துக்குடியில் வேற மழை நிறைய வர்றதுனால எனக்கு வேர்த்து ஊற்றுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பாடலை கேளுங்க. மழை வந்து உங்களை அப்படியே தள்ளி விட்டு போயிடும். அந்த அளவுக்கு சந்தோஷமான ஒரு பாட்டாக இருக்கும் போது மறக்காம இந்த பாட்டை கேளுங்க. இதோட என்னோட உரையை முடிச்சுட்டு நான் கால் டாக்ஸிக்கு கிளம்புறேன். போயிட்டு வரேன் பசங்களா. Thank you.